லா இலாஹா இல்லா அதான் இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லானே இல்லாஹு லா இலாஹா இல்லா இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லானே நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிறுட்டி இல்லை என்கிறத யாரு எடுத்தாரோ, யாரு பெற்றுக்கொண்டாரோ அவரு ஜன்னத்துக்கு நுழைவார் என்று வைப்போம். இந்த ஹதீஸின் படி இப்ப ஜன்னத்தில ஆதமும் ஹவ்வாவும் அந்த வாழ்ந்துகிட்டு இருக்கக்குள்ள அவகள வேறு காண்ற ஒரு இடத்தில இருக்கல ரெண்டு பேரும். இப்ப ரெண்டு பேரும் இருக்கா இல்லைன்னு இல்லை ஜன்னத்தில. ஆனா அவங்கள ரெண்டு பேரும் என்ன செய்யல, வேறு காணல. இப்ப ஈனைக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான், அந்த பழத்தை சாப்பிடாங்க, அந்த மரத்தடியே போகாதங்க. என்ன ஈனைக்கு அர்த்தம் பண்ணா, உங்களை நீங்க வேறு காண்ற அந்த நிலைக்கு போயிடாதங்க. அந்த நிலைக்கு நீங்க போனீங்கன்னா என்ன செய்வீங்க, ஒவ்வொருத்தரும் வேறு காண்ற இடத்துக்கு போயிடுவீங்க. அப்படி போயிட்டீங்களா அப்படி வாழ்ற ஒரு இடம் இல்லை ஜன்னத். அப்ப இவன் உடனே இவன் என்ன செஞ்சான், வந்து அவன் வேலை என்ன, அது மண் நான் நெருப்பு. அவன் வேறு காண்றவனா இல்லையா, வேறு காண வைக்கிறவனா இல்லையா. அப்ப அவன் வந்து அது கிட்ட போனா நீங்க சரியா நிரந்தரமா இருக்கிற நிலை ஒன்று வந்துடும் என்று சொல்லி நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைக்கு வேலை ஆக்குற நோக்கம் உள்நோக்கம். நல்ல விளைவிக்குங்க, அவனோட உள்நோக்கம் என்ன, நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும். இப்ப நிரந்தரமா இருந்துட்டு இருக்காங்க. ஜன்னத்துங்கிறது நிரந்தரமா இருக்கிற நிலை ஒன்று. அந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கிறவங்களை சரியா கீழே இறக்குறேன்டா, இன்னும் நிரந்தரமா நீங்க இருப்பீங்க என்று சொல்லி இறக்குறையா, இல்ல நீங்க நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துக்கு போவீங்க எண்டா முடிவு வருவாளா. அப்ப உடனே என்ன, அங்க அந்த ஊசலாட்டத்தை கொடுத்தான். சரித்திரத்துல அவன் பாம்பு வடிவுல வந்தான் என்றெல்லாம் சொல்லப்படுது. இனி எண்ணம் என்று வந்தா அது பாம்பு வடி வந்தான் என்கிற ஒரு கருத்தொண்டும் இருக்கு. ஈனைக்கு இந்த ஊசலாட்டத்தை கொடுத்த உடனே அவன் உடனே என்ன செஞ்சான், நம்பித்தான். அப்ப நீங்க வாங்க, நாம இன்னும் நிரந்தரமா இருக்கிறதுக்குரிய ஒரு வழி ஒன்று இருக்கு, அதுதான் அல்லாஹ் அது கிட்ட போவானான் இருக்கான். நாம் வேண்டுதான் போன உடனே நிரந்தரமா இருக்கிற அந்த இருப்பு நிலையில ஆதமாவும் ஹவ்வாவும் நிரந்தரமா இருக்கிற அந்த நிலையில இருந்து அவங்க வேறு காண்ற ஒரு இடம் வந்து அவளுக்கு என்ன செய்யப்பட்டுட்டு உருவாக்கின யாரு, உச்சந்தியில வந்து இருக்கிறார். அவன் வேலை என்ன, வேறு காண வைக்கிறது தான். அப்ப அவன் ஜன்னத்தில இருந்த அவர்களை என்ன செஞ்சான், அந்த இடத்தை போங்க, அல்லாஹ் உங்களை நிரந்தரமாகிற மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கான் என்று காட்டி நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்துக்கு, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவளை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு ஐடியா பண்ணினான், சூழ்ச்சி ஒன்று பண்ணினான். அந்த சூழ்ச்சியை அவன் பண்ணி அவளை என்ன செஞ்சான், அந்த மரத்தடிய போய் அந்த பழத்தை சாப்பிட வச்சு அவகளை வேறு காண வச்சு அவகளை உலகத்துக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப வேறு காண வச்சேன்னா இன்னைக்கு என்ன, அந்த அதோட ரகசியம் என்ன, அதோட அர்த்தம் என்ன. இப்ப அவரு வேற நான் வேற என்று கண்டது என்று எடுக்கிறையா, இல்ல வேறு காண்ற அந்த எண்ணம் அவர்களுக்கிட்ட வந்து சென்று எடுக்கிறையா. வேறு காணக்கூடிய எண்ணம் அப்ப அவர்களுக்கு வேறு காண்ற அந்த எண்ணம் இப்ப உருவாகுது அவள்கிட்ட.
உருவாக வச்சுட்டான். அப்ப அல்லாஹ் இன்னைக்கு போகாதங்கன்னு காட்டின இடம் என்ன? இப்ப போகாதங்கன்னு ஒரு இடத்தை காட்டினேன் என்று சொல்ற விஷயம் நம்மட உவமானத்துக்காக சொல்ற ஒரு விஷயம். இன்னைக்கு போகாதங்க ஏண்டா நமக்கு அப்படி உவமானத்துல விளக்கினாத்தான் நமக்கு விளங்கும். ஆனா அங்க அந்த நிலைக்கு போகாதங்க, அந்த நிலைக்கு என்ன வேறு காண்ற அந்த எண்ணம் உருவாகுமே, வேறு காண்ற எண்ணம் உருவாகிற நிலை ஒன்று இருக்கே, அந்த நிலைக்கு நீங்க என்ன செஞ்சுறாங்க? போகாதீங்க என்று அல்லாஹ் கட்டளை இட்டான். இந்த கட்டளை இறத்துக்கு முதல் சரியா இறை சமூகத்துல வச்சு அல்லாஹ் சொல்றான், இவன் செய்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியங்க. எப்படி மறைவான விரோதியங்கானா பகிரங்கமான விரோதியங்கானா? பகிரங்கமான வெளிப்படையான விரோதி என்று ஏற்கனவே சொல்றான், சொல்லி கொடுக்கான். அப்ப சொல்லி கொடுத்த உடனே ஜன்னத்தில இருந்துகிட்டு இருக்கக்குள்ள இப்ப அவன் பகிரங்கமான விரோதி என்றா அவன் எப்படி வருவான், எப்படி வரலாம் என்று நினைச்சிட்டு இருப்பாங்க. வெளிப்படையா வருவான் என்று தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அங்க வெளிப்படையா வந்தானா? ஆனா அவன் பகிரங்கமா தான் வந்தான். அதான் அவன் வந்த விதத்தை அவன் யோசிப்பானா இல்லையா? அப்ப அவன் அந்த பகிரங்கமான விரோதி என்று செல்லக்குள்ள அவன் உண்மையிலேயே பகிரங்கமா இவர்களுக்கு விரோதியா இல்லையா மனிதனுக்கு? அவங்க இருக்கிற அந்த நிலையை விட்டு உயர்த்துற நிலைய அவன் காட்டுவானா? அந்த நிலையில இருந்து இறங்குற நிலைகளை அவனுக்கு காட்டுவானா? விரோதியப்பையும் ஒருத்தன் உயர்ந்து போகட்டும், உயர் நிலையில போய் அடையட்டும், உயர்நிலை இனிப்ப பெறட்டும் என்று காட்டுவானா? அவன் வந்து என்ன செஞ்சான்? இவன் நல்ல ஜன்னத் அந்த மாதிரி இருக்காக. இப்ப அவன் பகிரங்கமான விரோதி என்று சொல்லிட்டான். இப்ப விரோதி வருவானா இல்லையா? இப்ப அவன் சொன்னா அதுக்கு இவளுக்கு விளங்கல. அத வந்து அந்த பகிரங்கமான விரோதி இத கொண்டுதான் உங்களை சாதிப்பான், உங்களை விரோதி ஆக்குவான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு விரோதி ஆயிடுவீங்க. அதனால அதுகிட்ட போகாதங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளையை இவங்க மீறினாளா இல்லையா? மீறினத்துக்கு காரணம் யாரு? அவங்களா அந்த பகிரங்கமா விரோதி என்று சொன்ன அவன் தானே மீற வச்சிருக்கான். அப்ப மீற வச்சு என்ன செஞ்சானண்டா, ஜன்னத்தில இருந்து உலகத்துக்கு வார நிலையை உருவாக்கி விட்டான். அப்ப ஜன்னத்திலிருந்து உலகத்துக்கு வார நிலைய உருவாக்கின அவன் அந்த வேறு காண்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டுருக்கான். அந்த வேறு காண்ற எண்ணம் இருக்கே, அதை இவர்களுக்கிட்ட உருவாக்கினான் என்று சொல்றது ஒரு ஆரம்ப நிலை. அந்த எண்ணம் இவர்களுக்கிட்ட உருவாகிச்சு என்று சொல்றதுதான் கொஞ்சம் டொப், கொஞ்சம் மேல. அப்ப இப்ப இவர்கிட்ட என்ன எண்ணம் உருவாகுது? இப்ப வேறு காண்ற எண்ணம் உருவாகுது. அதை அவன் உருவாக்கி விட்டான். உருவாக்கின உடனே இப்ப வேறு காண்ற நிலைக்கு இவக வர வர, வேறு காண்ற எண்ணம் இவர்களுக்கிட்ட வர வர, இப்ப ஜன்னத்தாக இருந்ததுல இருந்து எல்லாமே வேற வேற என்று காண்ற ஒரு நிலைக்கு வருவாளா இல்லையா அவங்க? அப்ப இப்ப அப்படி வேறு காண்ற இடத்துக்கு வந்தோன்னு முதல்வர் யார வேறு கண்டிருப்பாரு? ஹவ்வா தானே கண்டிருப்பாரு. அதே மாதிரி ஹவ்வா கிட்ட அந்த எண்ணம் வந்தா ஹவ்வா என்ன செஞ்சிருப்பா? வேற கண்டிருப்பா ஹவ்வா இல்லையா? என்ற எண்ணம், அந்த வேறு காண்ற எண்ணம் எங்க உருவாகுது? அவங்களுக்கிட்ட உருவாகுது. அப்படி உருவாகுதுண்டா இப்ப இவங்க எய்னைக்கு நிக்காக இப்ப
போகவானாண்டு காட்டின அந்த நிலைக்குள்ள வந்துட்டார். அல்லாஹ் காட்டி கொடுத்த மரம் மண்டு பழம் மண்டு செல்றதெல்லாம் சாஹிப்டானா ஈனைக்கு உதாரணம், உவமானம். நமக்கு விளங்கணுமே, இல்லாட்டி விளங்காதே. அப்ப அந்த அந்த நிலைக்கு போகவானா. அப்ப உதாரணத்துக்கு இதுல சின்ன ஒரு ஞான ரகசியம் என்னன்னா,